என் உயிரினும் மேலான தமிழுக்கு வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய், ஒரு ட்ராப். நைட் முழுக்க யூடியூப்ல மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம். நாளையிலிருந்து வாழ்க்கையை மாத்துறோன்னு வெறியோட 5 மணிக்கு அலாரம் வைப்போம். ஆனா காலையில அந்த அலாரம் அளிக்கும் போது அந்த மோட்டிவேஷன் எங்க போகும்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு அந்த ஸ்னூஸ் பட்டனை அழுத்துறீங்க பாத்தீங்களா, அங்கேயே உங்க வெற்றி செத்து போச்சு. உங்களை ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து யாராலும் அசைக்க முடியாத வெற்றியாளனா மாத்திர பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் உங்களை நிம்மதியா தூங்க விடாது. மோட்டிவேஷன் போதாது, டிசிப்ளின் தான் உன்னை வெற்றியாளனாக்கும். இந்த எபிசோட முழுசா கேட்கறவங்களுக்கு ஒரு விஷயம் கேரண்டி: இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கிற விதம் மொத்தமா மாறப்போகுது. சரி, ஏன் மோட்டிவேஷன் ஒரு பொய்ன்னு சொன்னேன்? மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபீலிங்ஸை நம்பி இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யுது, மூடு இல்லை. பிரேக்கப் ஆயிடுச்சு, மூடு இல்லை. பாஸ் திட்டாரு, மூடு இல்லை. இப்படி மூடு இல்லைன்னு சொல்லி நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்துட்டு இருக்கு. மோட்டிவேஷன் ஒரு காஃபி மாதிரி, குடிச்ச உடனே ஒரு எனர்ஜி வரும், ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த எனர்ஜி இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க பழையபடி அதே சாதாரண ஆள் தான். ஆனா டிசிப்ளினோ, அதுக்கு உங்க ஃபீலிங்ஸ் பத்தி கவலையே கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உடம்பு வலிக்குதோ மனசு வலிக்குதோ, இன்னைக்கு நான் இதை செஞ்சே ஆகணும்னு களத்துல இறங்கி வேலை செய்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் டிசிப்ளின். டேலண்ட் இருக்கிறவன் கூட தோத்து போவான், ஆனா டிசிப்ளின் இருக்கிறவனை இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் தோற்கடிக்கவே முடியாது. ஒரு சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு ஏன் சொல்றாங்க? அது பெருசு கிடையாது, வேகமானது கிடையாது, ஆனா அதோட ஆட்டிடியூட், அதோட டிசிப்ளின். அது வேட்டைக்கு இறங்கிட்டா எதை பத்தியும் யோசிக்காது. உங்க வாழ்க்கையிலையும் டேஞ்சரஸ் சக்சஸ் வேணுமா? சாதாரண வெற்றி இல்ல. உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை ஒதுக்கினவங்க எல்லாரும் உங்களை நிமிர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு பயங்கரமான வெற்றி வேணுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு: டெய்லி டிசிப்ளின். தினமும் காலையில எழுந்திருக்கிறது, தினமும் உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கிறது, தினமும் வேலை செய்யறது. ஒரு நாள் செஞ்சுட்டு 4 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, தொடர்ந்து செய்யறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்: ப்ரோ, டிசிப்ளின் முக்கியம்னு எனக்கு தெரியும், ஆனா அதை எப்படி டெவலப் பண்றது? 3 நாள் கரெக்டா இருக்கேன், 4ஆவது நாள் பழையபடி சோம்பேறி ஆயிடுறேனே, இதுக்கு என்ன பண்றது? கவலையே படாதீங்க. இந்த மொபைல் அடிக்ஷன், சோம்பேறித்தனம், இதையெல்லாம் உடைச்சு உங்களை ஒரு மிலிட்ரி லெவல் டிசிப்ளினுக்கு மாத்திர அந்த 3 சீக்ரெட் ரூல்ஸை பத்தி தான் அடுத்ததா நாம பேச போறோம். இந்த ரூல்ஸை கேட்க மட்டும் செய்யாதீங்க, உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க. ஏன்னா இது சாதாரண ஆட்களுக்கானது கிடையாது, சாதிக்க துடிக்கிறவங்களுக்கானது. இப்போ உங்களை ஒரு இரும்பு மனிதனா மாத்த போற அந்த 3 சீக்ரெட் ரூல்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த ரூல்ஸை கேட்க மட்டும் செய்யாதீங்க, உங்க மனசுல ஆழமா பதியனைங்க. ஏன்னா இது சாதாரண ஆட்களுக்கானது கிடையாது, சாதிக்க துடிக்கிறவங்களுக்கானது. ரூல் நம்பர் 1, த 3 செகண்ட் ரூல், 3 வினாடி விதி. உங்க மூளை ரொம்ப புத்திசாலியானது ப்ரோ. அது எப்பவுமே உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்கத்தான் நினைக்கும். காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், நேற்று ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், இன்னும் உங்கள் மூளை உங்ககிட்ட பேரம் பேசும். ஒரு அசைன்மெண்ட் செய்யணுமா, ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணுமா, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் வேலை செய்யணுமா, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லும். இனிமே உங்கள் மூளைக்கிட்ட பேரம் பேசாதீங்க. அலாரம் அடிக்குதா, 3, 2, 1 எந்திரிச்சு உக்காந்துருங்க. அந்த 3 செகண்டுக்குள்ள நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா உங்கள் மூளை உங்களை முட்டாளாக்கிடும். செய்ய வேண்டிய வேலையை யோசிக்காம டக்குன்னு ஆரம்பிக்கிற அந்த முதல் அடிதான் டிசிப்ளினோட முதல் படி. ரூல் நம்பர் 2, கில் த சீப் டோபமைன், அதாவது மலிவான சந்தோஷங்களை அழிங்க. இன்னைக்கு உங்களை ஜெயிக்க விடாம தடுக்கிற மிகப்பெரிய எதிரி யாரு தெரியுமா? உங்க கையில இருக்கிற மொபைல் போன். சும்மா ஒரு 5 நிமிஷம்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையோ ஷார்ட்ஸையோ ஓபன் பண்ணுவீங்க. 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்க நேரம் மட்டும் திருடப்படல, உங்க ஃபோக்கஸ், உங்க எனர்ஜி, உங்க எதிர்காலம் எல்லாமே திருடப்படுது. நீங்க காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு துடிக்கிற ஒருத்தரா இருக்கலாம். உங்க கனவுக்காக கஷ்டப்படுறதை விட இந்த மொபைல் ஸ்கிரீனை பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுக்கு பேர் தான் சீப் டோபமைன்.
உங்களுக்கு டிசிப்ளின் வேணும்னா முதல் வேலையா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்க. உங்க கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. நீங்க ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆனா ஃபோன் உங்களை யூஸ் பண்ண விடாதீங்க. ரூல் நம்பர் 3, கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி, த KGF ரூல். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? முதல் நாளே ஜிம்முக்கு போய் 100 கிலோ வெயிட்டை தூக்க ட்ரை பண்ணுவாங்க. 2வது நாள் உடம்பு வலியில வீட்டில் படுத்துருவாங்க. வெற்றி அப்படி கிடைக்காது ப்ரோ. ஒரு பாறையை உடைக்கணும்னா பெரிய சுத்தியலை வச்சு ஒரே அடியில உடைக்க முடியாது. உளி வச்சு சின்னதா ஆனா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அந்த பாறை 2ஆ பிளக்கும். உங்க இலக்கு ஒரு பெரிய பிசினஸ் உருவாக்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்றதா இருக்கலாம். தினமும் 10 மணி நேரம் உழைக்க வேண்டாம், ஆனா தினமும் 2 மணி நேரம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம முழு ஈடுபாடோட உழைங்க. ஞாயிற்றுக்கிழமையானாலும் சரி, பண்டிகை நாளானாலும் சரி, அந்த 2 மணி நேரம் உங்களுக்கானது. அந்த தொடர்ச்சி தான் உங்களை மற்றவங்களை விட பல மடங்கு முன்னாடி கொண்டு போகும். டிசிப்ளின்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு முடிவு பண்ணி நீங்க களத்துல இறங்குற அந்த முதல் வாரம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் உங்களுக்கான முதல் சோதனையே ஆரம்பமாகும். நீங்க மாறுறத பார்த்து இந்த உலகம் சந்தோஷப்படாது ப்ரோ. நீங்க ஒரு காலேஜ் படிக்கிற பையனா இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு பிசினஸ், யூடியூப் சேனல், இல்ல ட்ரேடிங் கத்துக்க ஆரம்பிக்கிற ஆளா கூட இருக்கலாம். நீங்க உங்க ஃபோக்கஸை மாத்தி உங்க கோல்காக தனியா உட்காரும்போது உங்க கூட சுத்தினவங்களே உங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்னடா பெரிய இவன் ஆயிட்டான், இவன் எப்ப பெரிய ஆளாகி நாம எப்ப பார்க்கறதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு தான் கிராப் மென்டாலிட்டி, அதாவது நண்டு மனநிலை. ஒரு கூடையில நிறைய நண்டுகளை போட்டு வச்சா அதுல ஒரு நண்டு தப்பிச்சு மேலே ஏறி வர ட்ரை பண்ணும்போது மற்ற நண்டுகள் எல்லாம் சேர்ந்து அதை கீழே பிடிச்சு இழுக்கும். உங்களை சுத்தி இருக்கிற பல பேரோட மைண்ட் செட்டும் இதுதான். அவங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க, முன்னேற துடிக்கிற உங்களையும் விட மாட்டாங்க. அவங்க கிண்டல் பண்றாங்க, நம்மளை ஒதுக்குறாங்கன்னு ஃபீல் பண்ணி நீங்க மறுபடியும் அவங்க கூடவே போய் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். நண்பர்கள் இல்லைனா பரவாயில்ல ப்ரோ, ஆனா உங்க வாழ்க்கைக்கு ஒரு கோல் இருக்கணும். அவங்க கூட ஊர் சுத்துறதை விட ஒரு ரூமுக்குள்ள தனியா உட்காந்து உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான மாஸ். சரி, சுத்தி இருக்கிறவங்க பேச்சை தாண்டி நீங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா 2 மாசம் டிசிப்ளினா ஒரு விஷயத்தை செய்வீங்க, ஆனா ரிசல்ட் 0வா இருக்கும். ஒரு பெரிய ஃபெயிலியர் வரும், மார்க்கெட்ல லாஸ் ஆகலாம், இல்ல நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு பலன் கிடைக்காம போகலாம். அப்போ உங்க மனசு உடையும். இதுக்கு தான் நான் அப்பவே நினைச்சேன், இது நமக்கு செட் ஆகாதுன்னு தோணும். இங்க தான் உங்களுக்கு எமோஷனல் டிசிப்ளின், அதாவது உணர்ச்சிபூர்வமான ஒழுக்கம் தேவைப்படுது. வெற்றி கிடைக்கும் போது எல்லாராலையும் உழைக்க முடியும், ஆனா தோத்து போய் தரையில விழும்போது அடிபட்ட வலியோட அடுத்த நாள் காலையிலையும் எழுந்து அதே வேலையை தொடர்ந்து செய்யறான் பாத்தீங்களா, அவன்தான் அந்த 1% வெற்றியாளன். தோல்விங்கிறது எண்டு கார்டு கிடையாது ப்ரோ, அது உங்க பயணத்துல வர்ற ஒரு ஸ்பீட் பிரேக்கர், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு விதை மண்ணுக்குள்ள முளைக்கும் போது எந்த சத்தமும் கேட்காது, ஆனா ஒரு பெரிய மரம் சாயும் போது ஊருக்கே சத்தம் கேட்கும். வளர்ச்சி எப்பவுமே சத்தமில்லாம தான் நடக்கும். growth is always silent. உங்க பிளான் என்ன, நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க அடுத்த மூவ் என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை கிண்டல் பண்ணவங்க கிட்ட போய் வாயால பதில் சொல்லாதீங்க. உங்க ரிசல்ட் அவங்க காது கிழியிற அளவுக்கு சத்தம் போடணும். work hard in silence, let your success make the noise அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னையிலிருந்து உங்களை ஒரு 6 மாசத்துக்கு பூட்டி வைங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம், வெறும் நீங்க, உங்க டிசிப்ளின், உங்க உழைப்பு. இது வரைக்கும் நாம டிசிப்ளின்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்றது, சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டியை எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி நீங்க தொடர்ந்து ஓடணும்னா உங்களுக்குள்ள ஒரு அல்டிமேட் பர்பஸ், அதாவது ஒரு வெறித்தனமான காரணம் இருக்கணும். ஒரு மெக்கானிக்கல் என்ஜின் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள அந்த ஸ்பார்க் இல்லைன்னா அது வெறும் இரும்பு டப்பா தான். உங்க உடம்பும் அறிவும் அந்த என்ஜின் மாதிரி. அந்த ஸ்பார்க் தான் உங்க பர்பஸ், உங்களை ஓட வைக்கிற அந்த தீ. நீங்க ஏன் ஜெயிக்கணும்? உங்க பேங்க் பேலன்ஸ் 0வா இருக்கிறத பார்த்தப்போ வந்த அவமானமா, இல்ல உங்க குடும்பத்தோட கஷ்டத்தை மாத்தணுங்கிற வலியா? நம்மளால முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி ஒரு ராஜா மாதிரி கார்ல வந்து இறங்கணுங்கிற வைராகியமா? உங்க வை ஏன் என்னன்னு கண்டுபிடிங்க ப்ரோ. உங்க வை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ உங்க வலிகளும் அவமானங்களும் அவ்வளவு ஈஸியா மறைஞ்சு போயிடும். அந்த வலி தான் உங்களுக்கான எரிபொருள்.
யாருக்கெல்லாம் வாழ்க்கையில அவமானமும் வலியும் அதிகமா கிடைச்சிருக்கோ அவங்க தான் உலகத்தையே ஆளப்போற மாமனிதர்கள். இன்னைக்கு உலகத்துல 99% மக்கள் சாதாரணமா பிறந்து சாதாரணமாவே செத்து போறாங்க. ஆனா அந்த 1% மக்கள் மட்டும்தான் சரித்திரத்தை எழுதுறாங்க. அந்த 99% கூட்டத்தில் இருக்கிறவன் எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு வசதி இல்ல, எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு லக் இல்லன்னு. ஆனா அந்த 1% மைண்ட் செட் இருக்கிறவன் தனக்கான வாய்ப்பை அவனே உருவாக்குவான். மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ற ஒருத்தரை யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, அவர் எமோஷனல் ஆக மாட்டார். லாபமோ நஷ்டமோ அவரோட ஸ்ட்ராட்டஜிய, அவரோட டிசிப்ளினை கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுவார். அந்த எமோஷன்லெஸ் ஆட்டிடியூட் தான் 1% மைண்ட் செட். உங்க பிசினஸா இருந்தாலும் சரி, உங்களோட யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, உங்க கரியரா இருந்தாலும் சரி, கஷ்டம் வரும்போது விலகி ஓடாம ஒரு மிஷின் மாதிரி தொடர்ந்து வேலை செய்யறவன் தான் அந்த 1%. நீங்க அந்த 1% இடத்துக்கு போகணும்னா, நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒன்னு உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்க இதுவரைக்கும் செய்யாத ஒன்ன செஞ்சாகணும். அதுக்கு பேரு தான் சாக்ரிஃபைஸ், தியாகம். உங்க தூக்கத்தை தியாகம் பண்ண தயாரா? அந்த மலிவான என்டர்டெயின்மெண்ட்டை தூக்கி போட தயாரா? உங்க கோல்காக எந்த பயனும் இல்லாத அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை விட்டு விலகி நிக்க தயாரா? வெற்றி சும்மா கிடைக்காது ப்ரோ. அதுக்கு ஒரு விலை இருக்கு. நீங்க அந்த விலையை கொடுத்தே ஆகணும். உங்க ரத்தத்தையும் வியர்வையையும் நேரத்தையும் முதலீடு பண்ணா மட்டும்தான் வெற்றிங்கிற லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மோட்டிவேஷனை தூக்கி போடுங்க, டிசிப்ளினை கையில எடுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா இதை எப்படி பிராக்டிக்கலா செயல்படுத்துறது? உங்களுக்கு நான் கொடுக்கிற சேலஞ்ச் இதுதான். அடுத்த 6 மாசத்துக்கு மங்க் மோடுக்கு மாறுங்க. மங்க் மோட் அப்படின்னா என்ன? எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு முனிவர் மாதிரி உங்க கோல் மேல மட்டுமே 100% ஃபோக்கஸ் பண்றது. இந்த 6 மாசத்துக்கு நோ பார்ட்டி, நோ வீக்கெண்ட் ட்ரிப், நோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். உங்க உலகத்துல 3 விஷயம்தான் இருக்கணும். 1 நீங்க, 2 உங்க உழைப்பு, 3 உங்க வெற்றி. இந்த 6 மாச உழைப்பு உங்க அடுத்த 60 வருஷ வாழ்க்கையவே மாத்தி எழுத போகுது. இந்த 6 மாசத்துக்கு உங்க டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் 1 மணி நேரம், த கோல்டன் அவர். காலையில எந்திரிச்ச உடனே போனை தொடாதுங்க. முதல் 1 மணி நேரத்தை உங்க உடம்புக்கும் உங்க மைண்டுக்கும் கொடுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. கத்துக்கிறதுக்கான நேரம், லேர்னிங் ஃபேஸ். தினமும் புதுசா ஏதோ ஒன்னு கத்துக்கோங்க. உலகத்துல என்ன நடக்குது, பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுது, புது ஸ்கில் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு தேடி தேடி படிங்க. செயல்பாடு, எக்ஸிகியூஷன். கத்துக்கிட்டதை அப்படியே விட்டுடாம களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. தப்பு நடந்தாலும் பரவாயில்ல, திருத்திக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைங்க. ஒரு நாள் உழைச்சிட்டு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. விதைச்ச உடனே மரம் வளராது. தொடர்ந்து தண்ணீர் ஊத்துங்க, டிசிப்ளினா இருங்க. ஒரு நாள் அந்த மரம் வானத்தை முட்டும். இப்போ உங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. சாய்ஸ் நம்பர் 1, இந்த ஆடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆமா சூப்பரா பேசினாருன்னு சொல்லிட்டு பழையபடி இன்ஸ்டாகிராம்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தூங்குறது. அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷமும் இதே நாள் இதே இடத்துல இதே கஷ்டத்தோட தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. சாய்ஸ் நம்பர் 2, இப்பவே ஒரு பேப்பரை எடுக்கிறீங்க, உங்க கோல் என்னன்னு எழுதுறீங்க. இன்னையில இருந்து என் எமோஷனை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், என் டிசிப்ளின் தான் என் ஆயுதம்னு முடிவு பண்றீங்க. இந்த 2வது சாய்ஸை எடுக்கிற அந்த 1% கூட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் தோற்கடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டிவேஷன் உங்களை ஆரம்பிக்க வைக்கும், ஆனா டிசிப்ளின் மட்டும்தான் உங்களை வெற்றியாளனாக்கும். இது சக்சஸ் பாட்காஸ்ட் தமிழ். இது வெறும் பாட்காஸ்ட் கிடையாது, இது உங்க வாழ்க்கைய மாத்திர நெருப்பு. இந்த எபிசோடு உங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்தி இருந்தாலும் சரி, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. உங்க கமெண்ட்ல ஐ அம் ரெடின்னு டைப் பண்ணுங்க. உங்க வெற்றிக்கான அடுத்த எபிசோட்ல இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கீப் கிரைண்டிங், ஸ்டே டிசிப்ளின்ட் அண்ட் பி அன்ஸ்டாப்பபிள். வாழ்க தமிழ், வளர்க உங்கள் வெற்றி.